அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி பிளஸ் டூ முடிக்கிற மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம், எப்படி படிக்கலாம்ங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸ் கொடுத்துட்டு வரோம். அது போக பல்வேறு வகையான படிப்புகள் மற்றும் பல்வேறு வகையான கவுன்சிலிங் ப்ராசஸ் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொடுத்துட்டு வராங்க. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோல நான் என்ன விஷயத்தை பத்தி பேச போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீட் எக்ஸாம் எழுதின மாணவிகள் பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஆல் இந்தியா கோட்டா ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆல் இந்தியா கோட்டால பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸ், தமிழ்நாடு காலேஜஸ்ல 15% சீட் பிளஸ் எய்ம்ஸ் கல்லூரிகள் பிளஸ் பாத்தீங்கன்னா ஜிப்மர் கல்லூரிகள் மற்றும் அது போக டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கான கவுன்சிலிங் நடக்குது. இப்ப தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்ல பாத்தீங்கன்னா நடக்க போகுது அடுத்து. அந்த தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கவுன்சிலிங்ல இந்த வருஷம் மொத்தம் எத்தனை கல்லூரிகள் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க, என்ன மாதிரியான கல்லூரிகள் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, ஒவ்வொரு கல்லூரிகளையும் எவ்வளவு இடங்கள் கிடைக்க போகுது தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ இந்த வருஷம் தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கவுன்சிலிங் சொல்லக்கூடிய தமிழ்நாடு எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்ல மொத்தம் 4 வகையான கல்லூரிகள் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. இதுல முதல் வகையான கல்லூரியோட பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் சொல்லுவாங்க, தமிழ்ல அரசு மருத்துவ கல்லூரிகள். இந்தியாவிலேயே அதிகப்படியான அரசு மருத்துவ கல்லூரிகள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்டேட் தான் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தம் 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குதுங்க. ஸோ இந்த 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் டிஸ்ட்ரிக்ட் போர்டுங்கிற கேட்டகரியில 36 மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. இந்த 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லயும் சேர்த்து மொத்தம் இந்த வருஷம் என்எம்சி அப்ரூவல்ல எத்தனை சீட்ஸ் கிடைச்சிருக்கு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 5050 சீட் எம்பிபிஎஸ் சீட் 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல மட்டுமே 5050 சீட் இருக்குது. இந்த 5050 சீட்டுமே அப்படியே எடுத்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்க முடியுமான்னு கேட்டா கிடையாது. என்ன பண்ணுவாங்கன்னா 15% சீட்ஸை ஆல் இந்தியா கோட்டாக்கு ஒதுக்கிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 85% சீட்ஸை மட்டும் தான் நமக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்க போறாங்க. அப்ப இந்த 5050 சீட்ல ஆல் இந்தியா கோட்டாவுக்கு 762 சீட், அதாவது 15% சீட்டுங்கிறது நம்மளுக்கு அங்க போயிடும். அது போக பாத்தீங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடிய 85% சீட்டுக்கு 4238 சீட்டுங்கிறது தமிழ்நாடு மாணவர்களுக்கு கிடைக்குங்க. இது போக கூடுதலா ஒரு 50 சீட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ்ல அங்க ஒர்க் பண்றவங்களுக்கு இன்வார்டு சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போக பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல பெருந்துறையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி, ஈரோடு அரசு மருத்துவக் கல்லூரி, முன்னாடி ஐஆர்டிடி காலேஜ்னு சொல்லுவாங்க, அதுல அந்த கல்லூரியில ஒரு 30 சீட்டை என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட வார்டு எம்ப்ளாயிஸ்க்கே கொடுப்பாங்க. இந்த 50 சீட் இல்லாம 4238 சீட்டுங்கிறது நம்மளுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல நம்மளுக்கு தமிழ்நாடு மாணவர்களுக்கு மட்டும் கொடுக்க போறாங்க. இந்த 4238 சீட்டும் அப்படியே எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்க்கு வருமானு கேட்டா அதுலயும் ஒரு சின்ன விஷயம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் நடக்கும். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பொறுத்த வரைக்கும் 3 வகையான கேட்டகரி இருக்குது. ஸ்போர்ட்ஸ் பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன், மூணாவதா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கலி ஹேண்டிகேப்டு பர்சன், பிடபிள்யூடின்னு சொல்லுவாங்க. அவங்க 3 பேருக்கு சீட்டு ஒதுக்கிட்டு அது போக இருக்கிற ரிமைனிங் சீட்ஸ்ல 7.5% ஆஃப் சீட்ஸ் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒதுக்கிடுவாங்க. அது போக ரிமைனிங் வரக்கூடிய சீட்ஸ் மட்டும் தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜெனரல் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஜெனரல் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு மொத்தம் எத்தனை சீட்டு தமிழ்நாடு மாணவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3962 3960 சீட்ஸ்ங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். தமிழ்நாடு ஜெனரல் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்க்கு கிடைக்கும் இருக்காங்க. இதுல நம்ம கேட்டகரி வைஸ் பாக்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல ஓசி கேட்டகரிக்கு பாத்தீங்கன்னா 1219 1219 இடங்கள் ஓசி கேட்டகரிக்கு மட்டுமே நமக்கு சீட்டு கிடைக்கும். அடுத்து பிசி கேட்டகரிக்கு 1042 சீட்டு கிடைக்கும். பிசி முஸ்லிம்க்கு மொத்தம் 138 இடங்கள். எம்பிசி கம்யூனிட்டிக்கு மொத்தம் 786 இடங்கள். அதுபோக பாத்தீங்கன்னா எஸ்சி கம்யூனிட்டிக்கு 595 இடங்கள். எஸ்சிஏ கம்யூனிட்டிக்கு 113 இடங்கள் மற்றும் எஸ்டிக்கு 39 இடங்கள் சொல்லி மொத்தம் இது போக இன்வார்டுகளை பாத்தீங்கன்னா ஒரு 30 சீட்டு. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 3962 சீட் நமக்கு கவுன்சிலிங்க்கு ஜெனரல் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு வரும். இது அரசு மருத்துவக் கல்லூரிகள் பத்தின தகவல்கள். அதே சமயத்துல அரசு மருத்துவக் கல்லூரிகள்ல எல்லாருக்கும் ஒரு காமனா இருக்க டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 7.5% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா எத்தனை சீட்டு இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குங்க. So 7.5% ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கிரைட்டீரியா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல சேர்த்து எத்தனை சீட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா
மொத்தம் 318 சீட் இருக்குங்க. இந்த 318 சீட்டை எப்படி கேட்டகரைஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஓசி கேட்டகரிக்கு 99 சீட்ஸ், பிசி கேட்டகரி 84 சீட்ஸ், பிசி முஸ்லிம்க்கு 11 சீட்டு, எம்பிசிக்கு 64 சீட்டு, எஸ்சி கேட்டகரி 48 சீட்ஸ், எஸ்சிஏ கேட்டகரி 9 சீட், 36 மெடிக்கல் காலேஜஸ் முடிஞ்சிருச்சுங்க. அடுத்து 36 மெடிக்கல் காலேஜஸ்க்கு அடுத்து ரெண்டாவது டைப் ஆஃப் கல்லூரி என்னன்னு பாத்தீங்கன்னா செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் சொல்லுவாங்க. அந்த கல்லூரியோட பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் சென்னை. இந்த இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ்ங்கிறது ஒரு செமி கவர்மெண்ட் காலேஜ்னு சொல்லுவாங்க. இந்த கல்லூரியில டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 150 இடங்கள் இருக்குது. இந்த 150 இடங்கள்ல நமக்கு ஜெனரல் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு எத்தனை சீட்டு போகும், அதாவது அவருடைய இன்வார்டு ஆல் இந்தியா கோட்டாலாம் போக ஸ்பெஷல் ரிசர்வேஷன் எல்லாம் போக 91 இடங்கள் கிடைக்கும். இதுல வந்து ஓசி கேட்டகரிக்கு ஒரு 28 இடங்கள், பிசி கம்யூனிட்டிக்கு 24 இடங்கள், பிசி முஸ்லீம் 3 இடங்கள், எம்பிசி கம்யூனிட்டி 18 இடங்கள், தென் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி 14 இடங்கள், எஸ்சிஏ 3 சீட்டு, எஸ்டிக்கு 1 சீட்னு சொல்லி மொத்தம் 91 சீட் வந்து கவர்மெண்ட் கவுன்சிலிங்க்கு வரும். அடுத்து மூணாவது தேர்ட் டைப் ஆஃப் காலேஜஸோட பெயர் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பிரைவேட் காலேஜஸ் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 22 பிரைவேட் காலேஜஸ், பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. இந்த 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல இருக்க சீட்டை 2 கேட்டகரியா பிரிப்பாங்க கவுன்சிலிங்கே. என்னென்ன கேட்டகரின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கேட்டகரியை கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் சொல்லுவாங்க, இன்னொரு கேட்டகரியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் சொல்லுவாங்க. சோ இந்த 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்லயும் சேர்த்து மொத்தம் எத்தனை சீட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 3450 இடங்கள் வந்து இவங்களுக்கு இருக்குதுங்க. இந்த 3450 இடங்கள் தான் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் பிளஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் கொடுக்குறாங்க. இப்ப இதுல வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸை மட்டும் நான் சொல்றேன். இதுல கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்ல வந்து ஓசி கேட்டகரிக்கு மொத்தம் 22 பிரைவேட் காலேஜஸ்லயும் சேர்த்து எத்தனை சீட் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 546 சீட் வந்து பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு கிடைக்கும். பிசி கேட்டகரிக்கு 467 சீட்டு கிடைக்கும். பிசி முஸ்லீம் கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா 63 சீட்டு கிடைக்கும். அது போக வந்து பாத்தீங்கன்னா எம்பிசி கம்யூனிட்டிக்கு 353 சீட்டு கிடைக்கும். எஸ்சி கம்யூனிட்டி 266 சீட்டு, எஸ்சிஏ கம்யூனிட்டி 51 சீட்டு மற்றும் எஸ்டி கம்யூனிட்டிக்கு 18 சீட்டு பிரைவேட் காலேஜஸ்ல கிடைக்கும். அப்ப இதே பிரைவேட் காலேஜஸ்ல நமக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் 7.5% ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் இருக்குது. அது எத்தனை சீட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 144 சீட்டு. இந்த 144 சீட்ல ஓசி கேட்டகரிக்கு 45 சீட்டு, பிசி கேட்டகரி 38 சீட்டு, பிசி முஸ்லீம் 5 சீட்டு, எம்பிசி 28 சீட்டு, எஸ்சி 21 சீட்டு, எஸ்சிஏ 5 சீட்டு மற்றும் எஸ்டி 2 சீட்டு. டோட்டலா 144 சீட்டு கிடைக்கும். அடுத்து ஃபோர்த் கேட்டகரி, லாஸ்ட் கேட்டகரி ஆஃப் காலேஜோட பெயர் என்ன பாத்தீங்கன்னா ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ். ஸோ இவங்க வந்து டீம்டு யூனிவர்சிட்டி கிடையாது, ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ங்கிற பேர்ல இயங்குறாங்க. மொத்தம் 4 கல்லூரிகள் இருக்கு. ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் திருச்சி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல், தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், அதுபோக கன்னியாகுமரி மெடிக்கல் ரிசர்ச் அண்ட் இன்ஸ்டியூட்னு சொல்லிட்டு இந்த 4 கல்லூரிகள் இருக்குது. இந்த 4 கல்லூரிகளிலுமே மொத்தம் 550 இடங்கள் இருக்குது. இந்த 550 இடங்களையும் இவங்க 2ஆ பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு கவர்மெண்ட் கோட்டான்னு பிரிக்கிறாங்க, இன்னொன்னு மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு பிரிக்கிறாங்க. இதுல கவர்மெண்ட் கோட்டால வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல ஓசி கேட்டகரிக்கு 65 சீட்ஸ் இருக்குது, பிசி கேட்டகரிக்கு 55 சீட் இருக்குது, தென் பிசி முஸ்லீம் 7 சீட்டு, எம்பிசி 41 சீட்டு, எஸ்சி 32 சீட்டு, எஸ்சிஏ 6 சீட்டு மற்றும் எஸ்டி 2 சீட்டு. ஸோ இதுதான் தமிழ்நாட்டில் இந்த வருஷம் மெடிக்கல் கவுன்சிலிங்ல கலந்துக்கூடிய கல்லூரிகள் மற்றும் அங்க இருக்கக்கூடிய சீட் எண்ணிக்கை. சரிங்களா? இந்த மாதிரி கண்டினியூஸா உங்களுக்கு வந்து மெடிக்கல் கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவ மாணவிகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.